கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். நீரின் தரம் குறித்து அறிய சென்னை ஐஐடியின் 4 மாத படிப்பு விண்ணப்பிக்க ஜூலை 20 கடைசி நாள். சென்னை ஐஐடி இஸ்ரோலின் டெல் அவீவ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நீரின் தரம் குறித்த படிப்பை ஹைபிரிட் முறையில் வழங்குகிறது. 4 மாத கால ஹைபிரிட் படிப்பிற்கான விண்ணப்ப பதிவுக்கு ஜூலை 20 கடைசி நாள். மேல விவரங்களுக்கு www.iit.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். நீரின் தரம் குறித்து அறிய சென்னை ஐஐடியின் 4 மாத படிப்பு விண்ணப்பிக்க ஜூலை 20 கடைசி நாள். சென்னை ஐஐடி இஸ்ரோலின் டெல் அவீவ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நீரின் தரம் குறித்த படிப்பை ஹைபிரிட் முறையில் வழங்குகிறது. 4 மாத கால ஹைபிரிட் படிப்பிற்கான விண்ணப்ப பதிவுக்கு ஜூலை 20 கடைசி நாள். மேல விவரங்களுக்கு www.iit.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். நீரின் தரம் குறித்து அறிய சென்னை ஐஐடியின் 4 மாத படிப்பு விண்ணப்பிக்க ஜூலை 20. ரோபாட்டிக்ஸ் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி படிப்பு கிண்டி அரசு ஐடிஐயில் நேரடி மாணவர் சேர்க்கை. கிண்டி அரசின் ஐடிஐயில் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர், டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபர், ஃபிட்டர், டூல்டு டைம் மேக்கர், டர்னர் ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் பெவரேஜ் சர்வீசஸ் அசிஸ்டன்ட், ஸ்மார்ட் மேன் போன்ற பல்வேறு பணிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் சேரலாம். படிப்பில் சேர கடைசி நாள் ஜூலை 15. மேல விவரங்களுக்கு 044225. புதுமை பெண் திட்டத்தில் 2.72 லட்சம் மாணவிகள் பயன். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இதுவரை 2.72 லட்சம் மாணவிகள் பயன் அடைந்துள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். புதுமை பெண் திட்டத்தில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு பட்டப்படிப்புக்கு குறைபாடுகள் உறுதியானால் மறுதேர்வை NTA அறிவிப்பு. பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் CUET UG குறைபாடுகள் இருந்ததாக தேர்வர்கள் அளித்த புகார் உறுதி செய்யப்பட்டால் மறுதேர்வு நடத்த தயார் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அதன் அறிக்கையில் தேர்வின் குறைபாடுகளை வல்லுநர் குழு மூலம் ஆய்வு செய்யப்படும். உறுதியானால் ஜூலை 15 முதல் 19ஆம் தேதி வரையிலான ஏதேனும் ஒரு நாளில் மறுதேர்வு நடத்தப்படும். அதன் பிறகு கலந்தாய்வில் 3000 ஆசிரியர்கள் இடமாற்றம். ஜூலை 1ஆம் தேதி முதல் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வில் 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் பெற்றுள்ளனர். தொடக்க நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர்கள் என ஒன்றியம், கல்வி மாவட்டம், வருவாய் மாவட்டத்திற்குள்ளான பணியிட மாறுதல் நடந்து முடிந்துள்ளது. தொடர்ந்து இன்று முதல் பள்ளிக்கல்வித்துறையில் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கலந்தாய்வில் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.